உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தரானா, நண்பர்களுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. முதலில் நாங்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்க்க இருக்கின்றோம். இனி உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்ற யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். இனி ஐரோப்பிய நாடுகளில் காட்டுத்தீ பத்தி எரிந்து கொண்டிருக்கின்ற பல நாடுகளில் அந்த விடயத்தையும் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் நாட்டுக்குள் 60,000க்கும் மேற்பட்ட அகதிகளாக மொரோக்கோ மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து அங்கே சென்ற அந்த தகவல்களையும் கூட நாங்கள் இன்று எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வர இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இராமேந்திரன், இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் ஈரான் அமெரிக்கா தொடர்பான நிலைமையை பார்ப்போமா? நிச்சயமாக, என்றால் அதை நாங்கள் கடந்து விட முடியாது. இந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த ஒரு தணிந்து தீவிரம் பெறுவது, மீண்டும் தணிவது என்கின்ற நிலைமையிலே அது சென்று கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு உலக ஒழுங்கிலே புதிய ஒரு திருப்பு முனையாக அந்த ஹோமோஸ் நீரிணை மாற்றம் அடைந்திருக்கின்றது. தற்போது அதை மையப்படுத்தியதாகத்தான் இந்த போர், உலகளாவிய பதற்றம், உலகளாவிய எதிர்பார்ப்பு என்பது மையம் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இப்ப நாங்கள் கடந்த வாரம் பார்க்கின்ற போது ஈரான் ஒரு பதிலடி கொடுத்ததும், அமெரிக்கா ஓரளவு வளைகுடா நாடுகளிலே இருக்கின்ற தன்னுடைய தளங்கள் மீதான தாக்குதலுக்கு பிற்பாடு ஓரளவு அவர்கள் வாழை சுருட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமை தொடர்பாக பார்த்திருந்தோம். அதே நேரத்திலே ஈரான் புரட்சிகர காவல் படையினருடைய அறிவிப்பின்படி வளைகுடா நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட அவர்களுடைய தாக்குதல் விவரங்களையும் நீங்கள் தெளிவாக கொண்டு வந்திருந்தீர்கள். இந்த இடைப்பட்ட ஒரு வாரத்திலே என்ன நிலவரம் என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. தற்போது போர் மேகங்கள் ஓரளவு ஓய்ந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வாருங்கள் நீங்கள் அந்த விவரங்களை. என்ன ராமேஸ்வரம், வாழை சுருட்டு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், தன்னுடைய விமானங்கள், குண்டு எறியும் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் எல்லாம் ஆயுதங்களோடு குண்டுகளோடு தயார் நிலையில் நின்றது. ஆனால் ஈரான் கெஞ்சி கேட்டார்கள், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளும் இந்த போரை ஓரளவுக்கு தாக்க வேண்டாம், தணிப்பதற்கான ஒரு வழியை பாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். எல்லாம் தயாராக இருந்த விமானங்களை எல்லாவற்றையும் தான் உடனடியாக சொல்லி நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார். என்ன புல்லுடா என்று யாருக்குமே புரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதே நேரத்தில் அவர் கூறுகிறார், இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தை நடக்கின்றது என்று. ஈரான் உடனடியாக கூறுகின்றது, தங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. பேச்சுவார்த்தை நடக்கின்றது என்றால் ஒரே ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஓமானுக்கும் தங்களுக்கும் இந்த ஹோமோஸ் நீரிணை தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. அப்படி என்றால் இப்போ இருக்கின்ற ஆய்வாளர்கள், உலக துறைசார் நிபுணர்கள் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை பார்த்தால் டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கின்றார் என்று அது தொடர்ச்சியாக அதைத்தான் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். தாக்குவதா இல்லையா என்றால், தாக்கினால் ஈரான் உடனடியாக தாக்கும். அதாவது டிட் ஃபார் டட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு கண்ணி எடுத்தால் நான் இன்னொரு கண் எடுப்பேன் என்று அந்த விதத்தில் தான் இப்பொழுது நடக்கின்றது. அதனால் அமெரிக்கா இப்பொழுது தாக்குவதை நிறுத்தி இருக்கின்றது. கடந்த வாரம் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது அவர்களிடம் இப்பொழுது படைக்கலன்களுடைய தொகை, ஆயுதங்கள் குறைந்து கொண்டு வந்திருக்கின்றது. மிக குறைவாக கொஞ்சம் தான் அங்கே இருக்கின்றது, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு ஒரு வாரத்துக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று தான் நிபுணர்கள் கூறியதை நான் கேட்டிருந்தேன், பேராசிரியர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். அப்படி என்று சொன்னால் இந்த நிலைமையில் அவர்களும் கூறிய என்பது விடயம் என்னவென்றால், ஒருக்கா அடிப்பார்கள், பிறகு 3 நாட்கள் இடைவெளி விடுவார்கள், பிறகு ஒருக்கா அடிப்பார்கள். அப்படி போய்கொண்டிருந்தால் இரண்டு தரப்பினருக்கும் கொஞ்சம் தாக்கம் இருக்கும் தான். ஆனால் அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் பெரிய தாக்கம் இருக்கும் என்று தான் கூறுகிறார்கள். இப்போ சமீபத்தில் வந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அங்கே எந்த ஒரு தாக்குதல், கடந்த 3 நாட்களாக எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை. ஓரளவுக்கு சுமூகமாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது என்று தான் கூறுகிறார்கள். உண்மைதான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அடிக்கடி வைகை புகழ் வடிவேலான் ஞாபகத்துக்கு வந்து செல்கின்றார்.
உண்மையிலே அவருடைய அந்த நகைச்சுவை துணுக்குகள்லாம் இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது, காலிலே விழுந்து கெஞ்சுகின்றார்கள், அதனால் தான் சண்டையை நிறுத்துகின்றேன் என்பதாக எல்லாம் அவர் பில்டப்பை கொடுத்து கொண்டு தன்னுடைய நிலைமையை மறைக்கின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. உண்மையிலே வருகின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது வளைகுடா நாடுகளில் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா நிராயுதபாணியாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. அவர்களிடம் இருக்கக்கூடிய சகல தாக்குதல் வளங்களும் குறிப்பாக ஆயுதங்கள் முற்றிலுமாக தீர்வடைந்த நிலைமையிலே ஒரு மிக சொற்பமான ஒரு ஆயுதங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தங்களை ஒரு பலசாலிகளாக காட்டிக்கொள்கின்ற ஒரு ஏமாற்று வித்தியை காட்டிக் கொண்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பின்வாங்கல் கூட அவர்களுடைய தங்களுடைய ஒரு பலகீனமான நிலையில் நின்று கொண்டுதான் இந்த பின்வாங்கல் கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் கூறுகின்ற போது கூறினீர்கள் ஈரான் ஓமான் இடையே பேச்சுவார்த்தை நாங்கள் கடந்த வாரம் கூட பார்த்திருக்கின்றோம். அந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் உடைய பேச்சுவார்த்தை ஒரு முக்கிய கட்டத்தை அடைந்திருப்பதாக பார்த்திருந்தோம். அந்த வகையில தற்போது கூட அது ஒரு மிக இறுதி கட்டத்தை அடைந்து இந்த ஒரு சர்வதேச ஒழுங்குகள் ஒரு அமைதி அடையக்கூடிய ஒரு நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே அந்த பேச்சுவார்த்தையில என்ன விதமான இணக்கங்கள் எட்டப்பட்டது? எனக்கு இதை கேட்கும் பொழுது சிரிப்பாக இருக்கிறேன்னு தெரியுமா? போர் ஆரம்பித்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் என்றாலும் சரி, பெஞ்சமின் நெட்டன்யாகு என்றாலும் சரி, என்ன இலக்க வைத்து ஆரம்பித்தார்கள் என்று அவர்களால் கூறவே முடியாது. இருந்தாலும் ஒரு சில நாட்களில், போர் ஆரம்பித்து ஒரு சில நாட்களில் 4 முக்கியமான விடயங்களை கூறினார்கள். இதுதான் தங்களுடைய இலக்குன்றார்கள். அதாவது ஈரானுடைய அணு ஆயுதம் தயாரிக்கின்ற தன்மையை குறைப்பது முதலாவது இலக்கு. 2வது இலக்கு அவர்களுடைய ஏவுகணை செல்லும் தூரத்தை குறைப்பது, மட்டுப்படுத்துவது. 3வது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற ஈரானோடு இணங்கி செயல்படுகின்ற, அதாவது சொல்லுவார்கள் ப்ராக்சிஸ் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள். மேற்கத்திய நாடுகளோடு யாரும் இணைந்து வேலை செய்தால் அவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் மற்ற நாடுகள் வேறு யாரையும் பயன்படுத்தினால் அவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்லுவார்கள். அது 3வது. அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களை களைவதும் அவர்களை இல்லாமல் ஆக்குவது தான் அவர்களுடைய 3வது இலக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி மாற்றம். ஆயத்துல்லா அல் ஹொமெனி அவர்களை அந்த ஆட்சியை இல்லாமலாக்க வேண்டும் என்று அதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்றால், அல் ஹொமெனி அவர்கள் ஓரளவுக்கு இணங்கி போகக்கூடிய போக்கை கொண்டவர். அவருடைய மகன் முஷ்தபா ஹமனி மிகவும் கடுப்போக்கை கொண்டவர். அப்போ அவர்கள் கூறுகிறார் என்னவென்றால், பேசக்கூடிய இணக்கத்துக்கு பேசக்கூடியவர்களை கொன்றுவிட்டு இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள். ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், இந்த 4 விடயங்களும் தான் அப்பொழுது இலக்காக இருந்தது என்று கூறினார்கள். இதற்கிடையில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிறது இல்லையா, ஹோர்முஸ் நீரிணை இருக்கின்றது, அதுதான் இப்பொழுது பெரிய ஒரு ஆயுதமாக மாறியிருக்கிறது ஈரானுக்கு. அந்த ஆயுதத்தை அடித்து உடைக்க முடியாமல் அமெரிக்கா திண்டாடி கொண்டிருக்கின்றது. மார்க்கோ ரூபியோ கூறுகிறார், ஹோர்முஸ் நீரிணையை யாருமே கட்டணம் செலுத்தாமல் பயணிக்கக்கூடிய, சுயாதீனமாக செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். டொனால்ட் ட்ரம்ப் இடைக்கில் வந்து சொல்லுவார், இல்லை நாங்கள்தான் அந்த கட்டணத்தை எடுப்போம் என்று. இன்றும் கூட அவர் சொன்னார், ஈரான் கட்டணம் எடுக்குமாக இருந்தால் அந்த கட்டணத்தை நாங்கள் தான் வாங்குவோம் என்று கூறினார். அப்படி மாறி மாறி இவர்களுக்கு என்ன நடக்கின்றது தெரியாத நிலையில் நீங்கள் கேட்டது போல் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்த முயற்சி ஒன்று ஏற்பட்டது. இது ஹோர்முஸ் நீரிணை இந்த வர்த்தக கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடக்குவது குறித்து ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இந்த இறுதிக்கட்டத்தின் கீழ் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால், வளைகுடாக்கள் நுழையும் கப்பல்கள் ஈரான் வழியாகவும் வெளியேறும் பொழுது ஓமான் எல்லை வழியாகவும் வெளியேறும் என்று முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இப்பொழுது முன்மொழியப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரையில் ஒரு கருத்துக்களும் வெளிவரவில்லை, நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட. ஆனால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னென்னா, இத்தகைய இந்த தற்காலிகமான பாதைகள் ஈரானுடைய தனிப்பட்ட அவர்களுக்கு அது சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் சரியான கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இப்போ பிரச்சனை என்னவென்றால், இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்காமல் இப்படியே இருந்தால் இது இன்னும் பெரிய சிக்கலை கொண்டு வரும். செங்கடல் வழியாக பாதையை மாற்றி சில எண்ணெய்களை வெளியேற்ற பார்க்கிறார்கள். இருந்தாலும் அங்கே உங்களுக்கு தெரியும், செங்கடலில் இவர்கள் செல்வதென்றால் இப்பொழுது ஆபத்து நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கேயும் ஹூதிஸினர் இருக்கிறார்கள். அன்று கூட ஒரு ஆய்வாளர் பேசும்பொழுது கூறியிருந்தார், ஹூதிஸ் அங்கேயும் கூட கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த போகிறார்களோ தெரியவில்லை என்றும் கூட கூறுகிறார்கள். அப்போ இதுதான் தற்பொழுது உள்ள ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை. நுழையும் பொழுது ஈரான் வழியாகவும்
வெளியேறும் பொழுது ஓமான் வழியாகவும் செல்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இது எவ்வாறு மாறப்போகின்றது என்று சொல்லி. உண்மையில் ஆரம்பத்திலே இது பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற போது அந்த 2 வழிகளையும் தவிர்த்து புதிதாக ஒரு பாதை ஒன்றை அ உருவாக்குவது தொடர்பாகத்தான் ஓமான் தரப்பிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கு. அதாவது ஈரான் இதுவரை பயன்படுத்தி வந்த அந்த மார்க்கத்தை தவிர்த்து புதிய பாதை ஒன்றை ஹோர்முஸ் நீரிணை வழியாக உருவாக்கி அதை பொதுவான ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதுடன் நான் நினைக்கின்றேன் இது அமெரிக்கா இல்லை ஏனைய தரப்பினருடைய ஒரு அழுத்தம். அதாவது ஈரான் வென்று விட்டதாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இல்லை ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த விடயம் பேசப்பட்டதாக கருதப்படுகின்றது. இப்போது நீங்கள் கூறுகின்ற வகையிலே உள் செல்கின்ற போது ஈரான் வழியாகவும் வெளியேறி செல்கின்ற போது ஓமான் கடல் வழியாகவும் மேற்கொள்வது தொடர்பான ஒரு இறுதி இணக்கப்பாடு தொடர்பான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஹோர்முஸ் நீரிணையிலே தொடர்ச்சியாக ஒரு போர் பதற்றம் இடம்பெற்று வருகின்ற செய்திகள் இருக்கின்றது. இன்றைய தினம் கூட ஒரு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பாக மேலதிகமான விவரங்கள் ஏதாவது? பெரிய தாக்குதல்கள் நடக்கவில்லை ராமேஸ்வரன் ஹோர்முஸ் நீரிணையில். இருந்தாலும் கூட இன்று மினோனா பானிய என்ற கப்பல் மீதான தாக்குதல் ஹோர்முஸ் நீரிணையின் அருகே பயணித்த லைபீரியா கொடி பொருத்தியிருந்த ஒரு கப்பல் மீது, அது உலர் சரக்கு கப்பல், அந்த கப்பல் அது மீது ஒரு ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தீப்பிடித்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இதில் ஒரு மாலுமியும் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை கூட கல்ஃப் நியூஸ் அந்த செய்தியை சற்று முன்னதாக வெளியிட்டிருந்தது. அதேபோல் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஈஜிப்ட் ப்ராஸ்பரிட்டி என்ற இன்னும் ஒரு 2 எண்ணெய் டேங்குகள் கப்பல் மீது அதை அருகே வெடித்து ஏற்பட்ட அந்த கப்பலும் கூட ஒரு தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக அந்த ஹோர்முஸ் நீரிணையில் பயணிப்பதை சரியாக மட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஈரான் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றது, நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ஈரான் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் ஒரு அமைதி நிலைதான் காணப்படுகிறது. அப்பொழுது சில கப்பல்கள் மாறி மாறி சென்று வருகின்றது. ஏனென்றால் ஈரானுடைய கப்பலும் ஒன்று 2 அங்கிருந்து வெளிவருவதையும் கூட கூறுகிறார்கள். எனவே மற்றது செங்கடலூடாக கூட நான் ஏற்கனவே கூறியது போல் சவுதி அரேபியாவுடைய அரம்கோ எண்ணெய் கட்டமைப்பு அதுக்குள் தான் இருக்கின்றது. அதை குறிவைத்து ஹூதிஸ்னர் தாக்குதல் நடத்தியதை நாங்கள் கூறினோம். எனவே 2 பக்கத்தையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக ஒரு இடையூறாகத்தான் இருக்கின்றது. இதே நேரத்தில் இரவு நீங்கள் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும்பொழுது நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்தோம், ஓமானும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், எவ்வாறு அதை வழி நடத்தப் போகிறார்கள் என்ற அந்த விடயங்கள் வெளிவந்த பொழுது உடனடியாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் எண்ணெயினுடைய விலை டக்குன்னு சரிந்திருக்கின்றது என்று கூறினார்கள். கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பீப்பா எண்ணெயினுடைய விலை $101 போயிருந்தது. பிறகு 83, 82, 79 என்று அந்த விலையில் தான் நின்று வந்திருந்தது. இப்பொழுது உடனடியாக மீண்டும் இந்த திறக்கப்படலாம் என்று அந்த நேரத்தில் 5% சரிந்திருக்கின்றதாக, அதாவது $80 கீழ் குறைந்திருக்கின்றது என்று செய்திகள் வந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் ஏற்கனவே சில நிபுணர்கள் நாங்கள் அடிக்கடி கூறியிருக்கின்றோம், பங்குச் சந்தைகளையும் எண்ணெய் சந்தையையும் விளையாடுகிறார்கள் என்று கூட பிரிட்டிஷ் பெட்ரோலியம் தங்களுடைய கடந்த 3 மாத வரவு செலவுக்கான அந்த தகவலை வெளியிடும் பொழுது இத்தனை பில்லியன் கணக்கில் அவர்கள் லாபம் பெற்றிருக்கிறார்கள் எல்லா நிறுவனங்களும். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் மீது மிக அதிருப்தியில் கோபத்தில் இருக்கின்றார். ஷெவ்ரன் என்ற இன்னொரு நிறுவனத்தினுடைய தலைவர் மீது பாய்ந்து விழுந்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், விலையை குறையுங்கள். தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னவென்று சொன்னால், விலையை குறைக்க சொல்லி, எண்ணெயினுடைய விலையை குறை, இவ்வளவு கொள்ளை லாபத்தை அடிக்கிறீர்கள், விலையை குறையுங்கள் மக்களுக்கு என்று சொல்லி அவர் கத்திய செய்தியையும் கூட சற்று முன்னதாக நான் பார்த்திருந்தேன். இதுதான் இப்பொழுது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் உள்ள நிலைமை என்றதை கூறலாம். ராமேந்திரன், உண்மைதான். வேடிக்கை ஒரு விந்தியான நிலையில் தான் இந்த நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த போர் என்ன நிலை அடையும், இப்போது இருக்கின்ற அமைதி மீண்டும் நிலைகளாக மாறுமா? நீங்கள் கூறுவதை போன்று அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. என்றால் அவர்கள் இப்போது பலகீனமான நிலைமையில நிற்கின்றார்கள். அவர்கள் நிராயுதபாணிகளாக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே தங்களுடைய பவரை காட்டுகின்றோம் என்ற அளவிலே
ஈரான் மீது இவர்கள் ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தப்போனால் அதை விட பல மடங்கு பதிலடியை ஈரானிடமிருந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்ற ஒரு நிலையில் தான் நல்ல பிள்ளையாக வாழை சுருட்டி கொண்டு அமெரிக்கா இருக்கின்றது ஒன்றுதான் சிந்திக்க தோன்றுகின்றது. அது அப்படியே இருக்க நாங்கள் உண்மையிலே மீண்டும் கடந்த வாரத்தை போன்றே உலகம் இரண்டாவது ஒரு போர்க்களம் தீவிரமான நிலையிலே ஈரான் அமெரிக்கா இடையிலான போர்க்களத்துக்கு நிகராக இப்போது ரஷ்யா உக்ரைன் போர்க்களமும் தீவிரம் பெற்ற நிலைமையிலே காணப்படுகின்றது. உண்மையிலே உக்ரைன் கடந்த வாரத்தில் கூட பார்த்திருந்தோம். உக்ரைன் ஒரு தீவிரமான தாக்குதல்களை ரஷ்யா மீது மேற்கொண்டு வருகின்ற இவ்வாறான நிலைமையிலே ரஷ்யாவும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த நாட்களிலே ரஷ்யாவினுடைய பதிலடி தாக்குதலுக்கான விவரங்களை வெளிப்படுத்த முடியுமா? நிச்சயமாக ராமன், உங்களுக்கு தெரியும் சப்ரசியா என்ற ஒரு குடியிருப்பு அந்த பகுதி மீது குண்டு வீசப்பட்டிருக்கின்ற ரஷ்யா விமானங்கள் 90 நிமிடங்கள் இடைவெளியில் 8 அதிசக்தி வாய்ந்த, அதாவது கிளைடர் பாம்ஸ் என்று சொல்வார்கள், அந்த குண்டுகளை வழிகாட்டி குண்டுகளாக சப்ரசியா நகரத்தில் அந்த குடியிருப்பு மக்கள் மீது வீசி இருக்கின்றது. இதில் 22 அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கின்றது. அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், 31 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா யுக்ரைனுடைய தலைநகரம் கீவ் மீது ஏவுகணை தாக்கி இருக்கின்றது. அந்த ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 33 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று. சொலாமென்ஸ்கியா மாவட்டத்தில் உள்ள 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் மீதும் பலத்த சேதமடைந்திருக்கின்ற தாக்குதலூடாக பலத்த சேதமடைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அருகிலுள்ள லித்துவேனியா தூதுவரத்தின் ஜன்னல்களும் சேதமடைந்து உடைந்ததாக காணப்படுகின்றது என்று த கார்டியன் பத்திரிகை இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இனி அது மட்டும் இல்லாமல் ராமேந்திரன், இந்த நகரத்தில் உள்ள புறநகர பகுதிகளில் அமைந்துள்ள நோவா பொஸ்டா என்ற அந்த அஞ்சல் சேவை சேமிப்பு கிடங்கு மீதும் ரஷ்யாவுடைய வான் தாக்குதல் பாரிய ஒரு தாக்குதலாக முற்றிலும் அழிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஒரே இரவில் ரஷ்யா ஏவிய 181 நீண்ட தூர ட்ரோன்களில் 14 ட்ரோன்கள் யுக்ரைனுடைய 13 இடங்களில் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றதையும் கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறலாம். ரஷ்யாவுடைய இந்த தாக்குதல் தொடர்பாக உண்மையில் ரஷ்யாவும் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கோம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 90 நிமிட இடைவெளியிலே அதிசக்தி வாய்ந்த குண்டுகளை அந்த நகரத்தின் மீது ரஷ்யா விமானப்படைகள் வீசி இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் ஒரு உக்ரைன் மீது ஒரு பலமான ஒரு எதிர்ப்பை தான் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. இப்போ இந்த நிலையிலே ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகள் மீதும் உக்ரைன் பதிலடி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பாக ராமேந்திரன், யுக்ரைனுடைய தாக்குதலை பொறுத்த மட்டும் மொஸ்கோவினுடைய மையப்பகுதியில் உள்ள பால்சி ரோசி என்ற ஒரு உயர்தர உணவக வாசலில் நடந்த தற்கொலை பாணி குண்டுவெடிப்பில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மேலே ரஷ்யாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் 19 பேர் கூட காயமடைந்திருக்கின்றார்கள். ரஷ்யாவுடைய விண்வெளி படத்தளத்தின் ஜெனரல் அலெக்சாண்டர் ஜைக்கோவாவை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த உணவகத்துக்கு சென்ற பொழுதுதான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி. இனி அது மட்டும் இல்லாமல் கருங்கடல், உங்களுக்கு நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம், கருங்கடலில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்தது, அதே போல் யுக்ரைனும் தாக்கியிருந்தது. கருங்கடல் தளம் மற்றும் இந்த கிரைமியா பகுதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2014ஆம் ஆண்டு என்று நம்புகிறேன் ரஷ்யா யுக்ரைனிடம் கிரைமியா பகுதியை தங்களோடு இணைத்து விட்டது. அது இப்பொழுது கடந்த 12 ஆண்டுகளாக ரஷ்யாவினுடைய பகுதியாகத்தான் இருக்கின்றது. அந்த பகுதியையும் குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் இன்னொரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது ரஷ்யாவுடைய கிரைமியா பகுதியில் உள்ள அரிகிபோ ஒஸ்பவ்கா என்ற கடற்படை விடுதி பகுதியில் யுக்ரைன் ட்ரோன்கள் பாகங்கள் விழுந்து வெடித்ததில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்திருப்பதாக, 40 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ரஷ்யாவோடு இணைக்கப்பட்ட பகுதி கிரைமியா. அதில் மேலும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அந்த செய்திகளூடாக அறியக்கூடிய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த யுக்ரைனுடைய தாக்குதல்கள் சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் மீது தான் அவர்கள் குறிவைத்து, என்றால் ரஷ்யா எண்ணெயை விற்கக்கூடாது என்பது அவர்களுக்கு, அதனால் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் யுக்ரைனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதன் காரணமாக யுக்ரைனுடைய ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய உஃபா மற்றும் சரட்டோவ் ஆகிய இடங்களில் உள்ள பிரமாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இராணுவ வான்படை தளம் மீதும் தாக்குதல் நடத்தி தீப்பற்றி சேதமான செய்திகளும் கூட கார்டியன் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்.
நிறைவாக இந்த கருங்கடலில் இராணுவ தேவைகளுக்கான பயன்படுத்தப்படும் ரஷ்யாவினுடைய யானியா என்ற அந்த சரக்கு கப்பலை யுக்ரைன் ட்ரோன் தாக்கி மூழ்கடித்திருப்பதாக கூட அந்த செய்தியிலும் கூட வருகின்றது. ஆக மொத்தத்தில் கடந்த 4 நாட்களை பார்த்தீர்கள் என்றால் யுக்ரைன் மற்றும் ரஷ்யா எல்லை தாக்குதலில் மிகவும் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. ரஷ்யா யுக்ரைன் நகரங்கள் மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது. மறுபுறம் யுக்ரைன் தனது நீண்ட தூர ட்ரோன்களை மூலம் ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை, வர்த்தக கிடங்கள் மீதும் இராணுவ தளங்கள் மீதும் குறிவைத்து இந்த ட்ரோன்களின் ஊடாக தாக்குதல் நடத்துகின்றதை தான் இந்த நேரத்தில் கூறலாம். இந்த இடத்துல நீங்கள் கூறுகின்ற போது 2 தரப்புகளுமே சரிசமனாக இந்த போர்க்களத்திலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றதை நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஆரம்ப நாட்களிலிருந்தே ஒரு நேட்டோ படையிலே உக்ரைனை இணைக்க வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சி நிரலோடு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் ஆரம்பத்தில் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்தார். பின்னர் அவர்கள் ஓரளவு அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு பின்வாங்கிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. தற்போது அண்மையில் கூட அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய முடியாது என்று கைவிரித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான நிலைமையில் நீங்கள் கூறுகின்ற பார்க்கின்ற போது ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக ஈரானுடனான யுத்தத்திலே நிராயுதபாணியாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளால் கைவிடப்பட்டிருக்கின்ற ஆயுத விநியோகத்திலே கைவிடப்படுகின்ற உக்ரைன் மீண்டும் அண்மைய நாட்களிலே ஒரு தீவிரமான தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கின்றது. அதனுடைய பின்னணியோட நீங்கள் சரிசமமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் அவதானித்திருந்தீர்கள் என்றால் ரஷ்யாவுடைய தாக்குதல்கள் பயங்கர தாக்குதல்களாக இருந்தது. எல்லாம் குறிவைத்து ஈரான் கொடுத்த ஆளில்லா விமானங்களை எல்லாம் பயன்படுத்தி நிறைய தாக்குதல்களை நடத்தினார்கள். அப்பொழுது யுக்ரைன் அடியை வாங்கி கொண்டு தான் இருந்தது. இப்பொழுதும் ரஷ்யாவுடைய தாக்குதலில் எந்த ஒரு விதத்திலும் அது பலவீனம் அடையவில்லை. தொடர்ந்தும் பலமான நிலையில் தான் தாக்குதல் நடத்துகிறார். ஆனால் யுக்ரைனுடைய தாக்குதல்கள் கொஞ்சம் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதை சமீப காலத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இப்போ நீங்கள் கூறும்பொழுது அமெரிக்கா முதலில் அனுமதி வழங்க இருந்தது சில உள்ளூர் தயாரிப்புகளுக்கு உதவி வழங்குவார்கள் என்ற விதத்தில். ஆனால் அமெரிக்கா இப்பொழுது அதுக்கு மறுத்து விட்டது போல் இருக்கின்றது பேட்ரியாட் தயாரிப்பதற்கு. இருந்தாலும் கூட யுக்ரைன் உள்ளூர் தயாரிப்பு இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறார்கள். அதனால்தான் மற்றது இந்த ஏவுகணை தாக்குதலை பார்த்தீர்கள் நீண்ட தூரம் போகக்கூடிய வகையில் இப்பொழுது அவர்களுடைய தாக்குதல்கள் இருக்குது. அதனால்தான் இந்த எண்ணெய் குதங்கள் மீது ரஷ்யாவுடைய எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்றதையும், அதனால்தான் இந்த 2 தரப்பினர் கடந்த 2 வாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் 2 தரப்பினரும் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் சரிசமமாக தாக்குதலை நடத்துவது போல் இருக்கின்றது. இருந்தாலும் ரஷ்யாவுடைய பலத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, யுக்ரைன் சேர்ந்துதான் போர் நடத்துகிறார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் எவ்வாறு எப்பொழுது முடிவுக்கு வரப்போன்று என்று பொறுத்து தான் இருக்க வேண்டும். உண்மைதான். போர் இல்லா உலகம் வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்தாலும் இங்கோ ஒரு மூலையிலே அமைதியை வலியுறுத்துகின்ற நாடுகளே ஆயுத உற்பத்தியை தீவிரப்படுத்தி போர்க்களத்தை புதிய புதிய போர்க்களங்களை உருவாக்குவது உண்மையிலே ஒரு முரண்பாடான ஒரு நிலையைத்தான் அது தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப இவ்வாறான நிலைமையிலே ஒரு மனிதர்கள் இவ்வாறு மோதி கொண்டிருக்கிற நிலைமையில இயற்கை மனிதர்களுக்கு பாடம் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. பல்வேறு உலகளாவிய ரீதியாக பல்வேறு இந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலை தாக்கியதற்கு பிற்பாடு பல்வேறு வழிவகைகளிலே உலகெங்கும் பல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போது ஐரோப்பிய நாடுகளிலே காட்டுத்தீ என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக மாறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளிலே 1500க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அவ்வாறான அந்த காட்டுத்தீ சம்பவங்களிலே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஹெக்டேர் காடுகள் அழிந்து நாசமாகி இருப்பதாக வருகின்ற புள்ளி விவரங்களிலூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான அந்த ஐரோப்பிய நாடுகளே தாக்கி இருக்கின்ற அந்த காட்டுத்தீ எந்தெந்த நாடுகளில் அந்த காட்டுத்தீயினுடைய பாதிப்புகள் ஏற்பட்டுக்கின்றன, என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டுக்கின்றன என்ற விவரங்களை என்னுடைய உறவுகளுக்கு கொண்டு வர. நிச்சயமாக ராமேந்திரன், இப்போ நீங்கள் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது இந்த பூமி பந்து மாசுபடுத்தப்படுகின்றது, வெப்பமடைந்து கொண்டு வருகின்றது என்றெல்லாம் கூறும் பொழுது நாங்கள் ஏற்கனவே பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்பாக பேசும்பொழுது அவர் இதை உதாசீனப்படுத்தினார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் கூறியது போல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கடந்த 7 வாரமாக மழை இல்லாமல் தொடர்ச்சியாக வெப்பநிலை
30 ஆவரேஜாக 30 பாகைக்கு மேலே தான் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 2-3 தடவைகள் 36, 37 என்று ஒரு வறட்சி அடைந்திருக்கின்ற நிலைமையைத்தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் ராமேந்திரன், ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமாக ஸ்பெயினை எடுத்தீர்கள் என்றால், வடக்கு மற்றும் மத்திய ஸ்பெயினில் பல இடங்களில் காட்டுத்தீ பரவி இருக்கின்றது. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பான இடங்களுக்கும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட. அதைவிட நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் மற்றும் விமானங்கள் தீயணைக்கும் பணியில் போராடி கொண்டு வந்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் கூறப்படுகின்றது. அதுக்கு காரணம் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஸ்பெயினில் 40 பாகை செல்சியஸை தாண்டியதான் அந்த வெப்பநிலை ஒரு முக்கிய காரணம் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமில்லை, பல மாதங்களாக நான் இப்பொழுது கூறின ஒரு வறட்சியான மழை இல்லாத அந்த வறட்சியாக இருக்கின்ற நிலைமை இன்னும் ஒரு காரணம் என்று கூறுகிறார்கள். பலத்த காற்று தீயை வேகமாக பரவ வைக்கின்றது. அதாவது காற்று அடித்தால் தீ பரவுவதை நாங்கள் நினைச்சு பார்க்கவே முடியாமல் இருக்கும், எப்படி அது பரவும் என்பதை. அவ்வளவு வேகமாக பரவும். இனி சில இடங்களில் மின்கம்பி கோளாறுகள் மற்றும் மனித அலட்சியங்களும் கூட முன்னரும் கூட வேறு வேறு நாடுகளில் இந்த காட்டுத்தீ நடக்கும் பொழுது தொடர்ச்சியாக கூறுவார்கள். இந்த மனித அலட்சியங்களும் கூட சந்தேகப்படுகின்ற என்ற விடயங்களை கூறுகிறார். அதேபோல் பிரான்ஸை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், தென்மேற்கு பிரான்ஸ், குறிப்பாக அந்த போர்டோ என்ற சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய தீ பரவியதாக கூறப்படுகின்றது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன என்ற அந்த செய்திகள் கூட வந்திருக்கின்றது. 2ஆம் உலகப் போரின் வெடிப்பொருட்கள் காடுகளில் இருந்ததால் வெப்பம் காரணமாக அவை வெடித்த சம்பவங்களும் கூட பதிவாகி இருக்கின்றன என்று AFP பிரான்ஸ் செய்தி நிறுவனம் கூட இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஏன் இவ்வளவு சேதம் என்று அந்த விடயங்களை தேடி பார்க்கும் பொழுது, தொடர்ச்சியாக இந்த வெப்ப அலை, இனி வறண்ட காடு, பலத்த காற்று, காலநிலை மாற்றம், தீ பரவும் சூழல் மேலும் மோசமடையக்கூடும் என்று கூட கூறப்படுகின்றது. இனி இது மட்டும் இல்லாமல் கிரீஸிலும் கூட என்ன நடந்தது என்று பார்த்தால், ஏதென்ஸ் என்ற அந்த பகுதியில், மேற்கு பகுதியில், மற்றது கிரீட்ஸ் மற்றும் சில தீவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று தான் கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள், சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர்கள். சிலர் படகுகள் மூலம் கூட கடற்கரையிலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்றும், உயிரிழப்புகளும் கிரீஸில் பதிவாகி இருக்கின்றன என்று கூட கூறுகிறார்கள். அங்கேயும் கூட காரணம் என்னவென்று சொன்னால், காற்றாலை மின் இணைப்பினால் ஏற்பட்ட ஒரு மின் கோளாறு முக்கிய காரணம் என்று விசாரணையினூடாக கூறப்படுகின்றது. அதோடு சட்டவிரோதமாக விவசாய கழிவுகள் அதை எரிப்பது இதனால் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூட கூறப்படுகிறது. இனி இந்த வெல்டிங் போன்ற அந்த மனித செயல்கள் சில வேலைகள் செய்யும் பொழுது அதனால் கூட இந்த தீ பரவியிருப்பதற்கான காரணம் இருக்கலாம் என்று கூட தெரிவிக்கிறார்கள். பிரித்தானியாவிலும் கூட அதே நிலைமைதான். அதாவது ஸ்காட்லாந்தில் பகுதியில் கூட தேசிய பூங்காவில் பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள 2 வாரங்களில் 20க்கு மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாயிருக்கின்றது என்றும் கூட கூறப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பல நாடுகளில், இனி இங்கே பிரித்தானியாவில் நடந்ததற்கு காரணம் என்னவென்றால் நீண்ட கால வறட்சி என்று தான் கூறுகிறார்கள். அதிக வெப்பம், இனி உலர்ந்த புல்வெளி மற்றும் காடுகள் தான் இதுக்கு முக்கிய காரணம் என்று இந்த தீ வந்ததற்கான காரணம். இனி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், கனடாவிலும் கூட இன்னும் சில பகுதிகளில் எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. கனடாவில் இந்த ஆண்டு பல மாகாணங்களில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்திருக்கின்றது. குறிப்பாக மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள அதிகமான பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய புகை அமெரிக்காவுக்குள் சென்றதால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், அதற்கு நாங்கள் கனடாவிடமிருந்து நஷ்ட ஈடு அல்லது வரி கூட்ட வேண்டும் என்று கூட கூறினார். இதற்கு எல்லாமே முக்கியமான காரணங்கள் இந்த நீண்டகால வறட்சியாக இருக்கின்றது. மற்றது மின்னல் தாக்குதல், அங்கே அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் மின்னல் தாக்குதல்கள் இடம்பெறுந்தானே, அதனால் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுகின்ற என்ற விடயங்களும் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுதான் தற்பொழுது உள்ள நிலைமைகள் என்பதை இந்த நேரத்தில் கூறலாம். ராமேந்திரன், உண்மையில் காட்டுத்தீயை நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலேயே இவ்வாறான ஒரு வெப்பமான காலங்களிலே ஒரு சிறிய ஒரு சருகுகள், அதாவது மரத்தினுடைய சருகுகள் கீழே காணப்படுகின்ற இடங்களிலே ஒரு தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றவுடன் கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக ஒரு நொடிப்பொழுதிலே அந்த தீ எவ்வாறு அந்த காய்ந்து கிடக்கிற சருகுகள் அந்த வெப்ப சூழ்நிலையிலே மிக தீவிரமாக அந்த தீ மளமளவென பரவுவதை கண்கூடாக கண்டு, அதை அணைப்பதற்கு முயற்சி எடுப்பதற்குள்ளாகவே அனைத்துமே நடந்து முடிந்து விடுகின்ற அளவுக்கு அது அதனுடைய தீயினுடைய சுவாலைகள், அந்த வெப்பம் எல்லாம் சேர்ந்து மேலும் ஒரு அதை அதிகப்படுத்தக்கூடிய நிலைமை தான் காணப்படுகின்றன.
சாதாரணமாக இங்க எப்படின்னா அடர்ந்து படர்ந்து இருக்கின்ற அந்த காடுகளிலே அந்த தீ பரவுகின்ற போது அது எப்படியான நிலையிலே அது விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான நிலைமையில நீங்கள் கூறுவதைப் போன்று இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு ஒரு நீண்ட வறட்சி, அதன் காரணமாக ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ பிரான்சில் இப்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த ஆகஸ்ட் மாதமும் தொடர்ச்சியாக வெப்பநிலை என்பது அதிகரிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது என்றும், அவ்வாறு ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற போது மேலும் பல இடங்களிலே அ காட்டுத்தீ தீவிரம் பெறலாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த நிலை எவ்வாறு இப்ப தொடர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால், ஐரோப்பாவில இருக்கக்கூடிய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும்? மிகவும் மோசமாக இருக்கும் என்று தான் சில இந்த வளிமண்டல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்றால், இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் இந்த ஹோஸ் பைப் பயன்படுத்துவதை நிறுத்தச் சொல்லி தடை போட்டிருக்கிறார்கள். அதாவது தண்ணியை சேமிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக முழு தடையையும் போட்டிருக்கிறார்கள். எல்லோருடைய வீடுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த புல்லுகளை பார்த்தீர்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றது என்றால் வாடி வதங்கி இருக்கின்றது. இந்த நிலைமை தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த தண்ணீருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். இனி மழை பெய்யவில்லை என்று சொன்னால் வளிமண்டல அதனால் வருகின்ற விளைவுகளும் கூட பாரதூரமாக இருக்க வேண்டும். இப்போ ராமதரன், இப்போ இந்த உலகத்தில் ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படுவது இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் இந்த ஏற்கனவே உலகம் மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நிலைமை, அதைவிட அந்த வெப்பமயமாதல் நிலைமை உலகளாவிய ரீதியாக பாரிய சவாலாக மாறி இருக்கின்றது. அதற்காகவே உலகளாவிய ரீதியாக பல நாடுகள் இணைந்து ஆய்வுகளை நடத்தி கொண்டு பல மாநாடுகளை நடத்தி அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே எதிர்பாராத ஒரு நிலையிலே ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காட்டுத்தீ என்பது மிக அந்த நிலையை மேலும் ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக மாற்றக்கூடிய நிலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இப்ப தற்போது புதிதாக அந்த ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுகின்ற அந்த காட்டுத்தீ ஒரு 1500க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்களிலே கிட்டத்தட்ட 4,50,000 ஹெக்டேர் காடுகள் அழிந்த ஒரு நிலையிலே சுமார் 18,00,000 டொன் கார்பன் ஆக்சைடு வந்து வளிமண்டலத்திலே கலந்திருப்பதாக, இந்த காட்டுத்தீ காரணமாக 18,00,000 டொன் கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்திலே சேர்ந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கலாம். இது உண்மையில மேலும் பல சவால்கள், ஒரு சடுதியாக ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ளாகவே இவ்வளவு பெருந்தொகையான ஒரு கார்பன் ஆக்சைடு வந்து வளிமண்டலத்திலே கலந்திருக்கின்றது என்று சொன்னால், அது நிச்சயமாக இது உலகளாவிய ரீதியான ஒரு பாரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தான் நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த அதிகப்படியான இந்த வெப்ப அ உலகளாவிய ரீதியாக வெப்பம் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால், இந்த துருவ பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி, கடலுடைய நீர்மட்டம் உயர்வதன் காரணமாக, உலகத்திலே பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய பெரும் பகுதிகள் கடலிலே மூழ்கி, ஒரு பெரும் அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீண்ட காலமாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. அது தற்போது கண் முன்னாலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே அந்த பனிப்பாறைகள் அ கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உருகி, அ முற்றிலுமாகவே ஒரு நீராக மாறி வருகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையில இப்போது இந்த காட்டுத்தீயின் காரணமாகவும் ஒரு வளிமண்டலத்தில் இவ்வாறான ஒரு சடுதியான மாற்றங்கள் ஏற்படுவது என்பது, இந்த அறிவியல் வளர்ச்சியின் வளர்ச்சி நிலையில் கூட அ அதை தடுக்க முடியாது. இல்லை, அதிலிருந்து மனித குலம் எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்கின்ற ஒரு கையறு நிலைமைக்கு சென்று விடுமோ என்றுதான் ஒரு அச்ச நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இப்ப ஐரோப்பிய நாடுகளிலே ஏற்படுகின்ற காட்டுத்தீ என்பது ஒரு சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கனடாவிலும் அவ்வாறான ஒரு ஒரு தொடர் காட்டுத்தீக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அ இது பாரிய ஒரு பின்விளைவுகளை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இது உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ ஆகஸ்ட் மாதம் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஆகஸ்ட் மாதத்தை தாண்டியும் இந்த நிலைமை நீடிக்குமா? அவ்வாறு நீடிக்கின்ற போது மேலும் இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பது உண்மையிலே நினைத்தாலே ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. இந்த நிலைமை உண்மையிலே ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் இயற்கை என உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நிலைமையிலே,
உண்மையிலே அதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு செய்தியாக ஸ்பெயின் நாட்டுக்குள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு சடுதியாக அங்கே குடியேற்ற நோக்கத்தோடு சடுதியாகவே உள்நுழைந்தது ஒரு உலகளவிய ரீதியான ஒரு பாரிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. உண்மையிலே என்ன நடந்தது? நீங்கள் இப்போ கூறினீர்கள் இயற்கையும் போரும் என்று சொல்லும் பொழுது அது எங்கே வந்து தாக்கும்? மனிதர்கள் தான் மீது தாக்கும். அதுதான் நடக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் சுருக்கமாக கூறலாம். ஆனால் ஒரு ஸ்பெயினில் நடந்த விடயம் என்னவென்றால், அதாவது 2026 ஜூலை இறுதியில் அந்த ஆகஸ்ட் தொடக்கத்தில் மொரோக்கோவின் ஒரு பகுதி, அதாவது ஃபினிக் என்ற அந்த பகுதியிலிருந்து சுமார் 60லிருந்து 72,000க்கும் மேற்பட்ட மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் சீட்டோ என்ற நகரத்துக்குள் நுழைந்து வந்திருந்தார்கள். சிலர் இந்த எல்லை கதவுகள் வழியாகவும் பலர் கடலில் நீந்தியும் கூட வந்தார்கள். இது வந்ததும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது என்றால் 60,000லிருந்து 72 என்று சொல்லும் பொழுது எவ்வளவு தொகை. இப்போ நான் சீட்டோ அந்த பகுதி என்று சொல்லும் பொழுது சீட்டோ என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம் சுருக்கமாக. அதாவது சீட்டோ என்பது ஐரோப்பாவில் இல்லை, அது வட ஆப்பிரிக்காவில் மொரோக்கோ நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஸ்பெயினின் தன்னாட்சி நகரம். அது ஸ்பெயின் பகுதி என்பதனால் அங்கு நுழைவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைக்குள் வருவதாக அது கருதப்படுவது என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இதனால் தான் பல ஆண்டுகளாக இந்த குடியேற்ற முயற்சிகள் முக்கிய மையமாக இருந்து வந்தது என்றும் கூட அறியக்கூடிய இருக்கின்றது. இந்த 60,000க்கும் மேற்பட்டவர்கள் வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சமூக ஊடகங்களில் பரவிய தவறான தகவல்கள். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற தளங்களில் என்ன பதிவிட்டார்கள் என்றால், எல்லை துறக்கப்பட்டுள்ளது, இப்போது சென்றால் ஐரோப்பாவுக்குள் செல்லலாம் என்று ஒரு போலியான தகவலை பரப்பிவிட்டார்கள். இதனால் மொரோக்கோவில் உள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் அங்கே திண்டாடுபவர்கள் மற்றும் இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர்கள் எல்லோருமே ஐரோப்பாவுக்கு தான் வர வேண்டும் என்று விரும்புவார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ சின்ன சின்ன படகுகளில் எல்லாம் வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரித்தானியாவுக்கு வருகின்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய காரணம் இருக்கின்றது என்றால், சமீபத்தில் இந்த ஸ்பெயினில் உள்ள ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த அகதி தொடர்பாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதை தவறாக புரிந்ததன் ஒரு விளைவாகத்தான் இந்த கடல் வழியாக வந்தவர்கள் உடனடியாக திருப்ப அனுப்ப முடியாது என்ற அந்த சட்டநிலை சீரான நிலையில் அந்த ஒரு தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் ஒரு விளைவாகத்தான் தவறாக புரிந்து எல்லோரும் எல்லை திறக்கப்பட்டிருக்கின்ற என்று இங்கே ஓடி வந்திருக்கிறார்கள். இனி அது மட்டும் இல்லாமல் ராமேந்திரன், இதில் அரசியல் பின்னணியும் இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அதாவது ஸ்பெயின் மற்றும் சில ஐரோப்பிய அதிகாரிகள் கூறுவது என்னவென்றால், மொரோக்கோ எல்லை கட்டுப்பாடுகளை ஒரு கட்டத்தில் தளர்த்தி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அல்லது ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோக்கு இடையிலான வெளிநாட்டு கொள்கை பதட்டம் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கூட அவர்கள் கூறுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இதுக்குள் அரசியல் இருப்பது போல் தான் தெரிகின்றது. நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளும், யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் உக்கிரமடைந்திருக்கின்ற நிலையில் என்ன நிலைமை என்றதையும், இனி காட்டுத்தீ பரவி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்களையும், நிறைவாக ஸ்பெயினுக்குள் குடியேறிய 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் மீண்டும் மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த விடயங்களை கூட நாங்கள் இன்று உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.